வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் இப்போ வாழைக்காய் வறுக்க போகிறேன். தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, சோம்பு பொடி, மிளகாத்தூள், வெள்ளைப்பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சோம்பு பொடி போட்டுக்கலாம். கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, மிளகாத்தூள். இதை முதல்ல நம்ம இப்படி கலந்துக்குவோம். கலந்த பிறகு இந்த வெள்ளை பூண்டையும் நல்லா இப்படி கையில் ஒரு பிசைஞ்சிட்டு இதோட போட்டு கலந்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை நல்லா இப்படி கலந்துட்டு இந்த வாழைக்காயை இப்படி நம்ம ஒத்தி எடுத்துக்க வேண்டியது. இந்த மாதிரி நம்ம பசரி எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழித்து இந்த உப்புக்கு கொஞ்சம் தண்ணி வரும். அப்புறம் திருப்பி நம்ம இப்படி எடுத்து இப்படி மேலே அப்படி தூவிக்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி ஒத்தி எடுத்து வச்சுக்குவோம். கலந்து எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ நமக்கு காஞ்ச மாதிரி ட்ரையாக இருக்குது பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் இது அப்படி வெட்டாயிரும். இங்கே பாருங்கள், ஈரப்பசையோடு இப்படி ஆகிடும். அப்புறம் திருப்பி நம்ம கொஞ்சமாக அப்படி நம்ம தூவிக்கலாம். ரெண்டாவது கோட்டிங் எதுக்கு கொடுக்குறோன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக இப்படி நம்ம நல்லா டிப் பண்ணி அழுத்தி எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் கழித்து பொரிக்கிறேன். பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பொடியெல்லாம் போட்டு தூவியிருந்தோம் பாருங்கள். அது கொஞ்சம் ஈரப்பசை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டோம்னா உதிராமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கிறது. நான் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு தூவிட்டு திருப்பி மூடி வச்சு இப்போ எடுத்திருக்கேன். அப்படி நீங்கள் கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மாவில் போட்டு பரட்டி எடுத்துட்டு நல்லா அந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டிங்கன்னா எண்ணெயில் உதிராது. அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் போடலாம். இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். கெஸ்டெல்லாம் வரும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது பொரித்து கொடுத்தோம்னா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் இருக்கும். பேச்சுலர்ஸ் ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். இப்போ நான் இதை எடுத்துட்றேன். பாருங்கள், எடுத்தாச்சு. அடுத்த ஈடு பொரிக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். எடுத்துடலாம். பாருங்க, எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, வாழைக்காய் வறுவல் செஞ்சு எடுத்து வச்சாச்சு. பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.